ஹாய். யாருப்பா அது நம்ம ஊர்க்கார பேர் சத்த மாதிரி இருக்கு. ஸோ போன வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்ததுங்க. ஸோ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சில பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட விஷஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைஸ் இனிஷியேட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ அந்த கமெண்ட்ஸில் இல்லை அந்த டிஎம்ஸில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணது 2-3 பேர் வந்து ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்கைலைன் விக்கி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, ரீசெண்டாக தான் நான் நியூ செயினை ரீப்ளேஸ் பண்ணேன். வெறும் 2500 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ப்ரோ ரைட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க செயினை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ப்ரோ. அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ அவ்வளோ சீக்கிரமாக செயின் போயிடுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் பரத்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போ சர்வீஸ் பண்ணாலும் நிறைய செலவாகுது ப்ரோ. ஸோ கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ட்ரைவ் ட்ரெயின் எப்படி ப்ரோ கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. எஸ் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்த மாதிரி இதே டவுட்ஸ், இதே கொஸ்டின்ஸோட எங்களுக்கு வர பாதி கஸ்டமர்ஸ் மேலே இதே டவுட்ஸ், இதே கொஸ்டினோட தான் வருவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு பைக் டாக்ஸ் வித் டாக்டர். நான் உங்கள் கரண் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க கமெண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ட்ரெயின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைவ் ட்ரெயின்னா அப்படி நாங்கள் என்ன மீட் பண்ணுறோம் அப்படின்னா, செயின், கேசட், கிராங்க் செட் ஆர் செயின் ரிங்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ட்ரைவ் ட்ரெயின். ஸோ எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க ட்ரைவ் ட்ரெயினுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ராப்பராக டைமுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இந்த பார்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா வாங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு பார்ப்போம். செயின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா 3000 to 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேசட்னு பார்த்துட்டிங்கன்னா 10,000 to 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அதாவது என்ன ஒரு பொதுவாக சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 3 நியூ செயினுக்கு ஒரு கேசட் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராங்க் செட் ஆர் செயின் ரிங்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் to 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. ஸோ 20,000 கிலோமீட்டர்ஸ் to 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அது வர புள்ளி மட்டும் நீங்கள் 10,000 to 50,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ட்ரைவ் ட்ரெயின்னா என்ன, அதோட லைஃப் ஸ்பேன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செயினை பற்றி பார்த்துருவோம். இந்த ட்ரைவ் ட்ரெயின்லேயே செயின் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செயின் தான் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நம்ம ப்ராப்பராக டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயின் நம்ம மாற்றிட்டோம்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய செலவுலேருந்து தப்பிச்சிக்கலாம். டே ஜீவா, 11 ஸ்பீட் செயினும் லைக் அப்படியே ஒரு லிங்க்கும் ஒன்று எடுத்துகிட்டு வாடா மறக்காம. Few minutes later. லிங்க் சரி, இங்கே வா. இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இவனும் நேஷனல் லெவல் பிளேயர் தான். ஸோ இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிமானோ 11 ஸ்பீட் அல்டகரா செயின் எடுத்து. ஸோ இதுதான் அந்த லிங்க். ஃபஸ்ட்டு இந்த செயினை பற்றி இல்லை இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செயினோட அனாட்டமி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. ஸோ செயினில் பார்த்தீங்கன்னா முதமே 4 பார்ட் தாங்க. அவுட்டர் பிளேட், இன்னர் பிளேட், அப்புறமா ரோலர், அப்புறமா பின். ஸோ இந்த 4 சேர்ந்து தாங்க ஒரு லிங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு புது செயின் எடுத்திங்கன்னா மொத்தமாக வந்து 116 லிங்க் இருக்கும். ஸோ இது வரைக்கும் செயினோட அனாட்டமி ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ செயின் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி லூப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி விக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, லைக் 3500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் செயினோட லைஃப் டைம் வரும்னு சொல்கிறீங்க ப்ரோ. பட் ஆனால் 2500 கிலோமீட்டர்ஸ்லேயே செயின் போயிடுச்சு. ஸோ அது எதனால் ப்ரோன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல. மேபி அது காரணம் வந்து ஓவர் லூப் பண்ணுறதா கூட இருக்கலாம் ப்ரோ. இப்போ செயினுக்கு வந்து எங்கே லூப் அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் லூப் அப்ளை பண்ணாமல் அவங்க அவுட்டர் பிளேட்டெல்லாம் லூப் அப்ளை பண்ணாலும் மேபி வந்து செயினோட வேரண்டர் வந்து சீக்கிரமாக போகிறது வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க இப்போ செயின் எப்படி லூப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதுதான் பின். இங்கே ரோலர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ரோலர் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா, அங்கே மட்டும் தான் லூப் அப்ளை பண்ணணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவராக ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக லூப் பண்ணுறது என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் ஷெல்லில் அவுட்டர் பிளேட்டில் எல்லாமே வந்துட்டு லூப் அப்ளை ஆகிடும். ஸோ நார்மலாக வந்து ஃபுல்லாக ட்ரைவ் ட்ரெயின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரைட் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். அது எதனால ஓவர் லூப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அந்த ரோலர். ஸோ இந்த நடுவில் தான் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் லூப் அப்ளை பண்ணணும். பட் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் லூப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமாக அந்த கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரும்போது 30 கிலோமீட்டர்ஸ் ரைட் போயிட்டு கிலோமீட்டருக்கு ஃபுல் டர்ட் வந்து அதில் வந்து அப்ளை ஆகி ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ நம்மளே என்ன பண்ணிடுறோம்னா அந்த ரோலருக்கும் இந்த பின்னுக்கும் நடுவில் வந்து நம்மளே ஒரு கிரைண்டிங் பேஸ்ட் மாதிரி உருவாக்கி விட்டுருவோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மெட்டல் தேயும் போது சீக்கிரமாக தேய்மானம் ஆகிடும். ஸோ அதே தான் காரணம். ஸோ 3500 கிலோமீட்டர்ஸ்ன்னு நம்ம வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ஸோ அவங்க ஓவர் லூப் பண்ணணும், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் ஓவர் லூப் பண்ணுறது என்ன ஆகும்னா 2500 கிலோமீட்டர்ஸ் அந்த செயின் போயிடும்.
ஸோ ஒன்ஸ் 2000 கிலோமீட்டர்ஸ் செயின் போனதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா சரி 3500 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து செயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம 2500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோம், இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்கே ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதே ஓவர் லூப் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னா கேசட்டும் சீக்கிரமாக தேஞ்சிடும். ஸோ அப்போ மொத்தமாக நீங்கள் சர்வீஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா கேசட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் சேம் டைம் செயினும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு மொத்த செலவு ஒரு அதிகமான செலவு வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சரி ஓகே, நீங்கள் ஓவர் லூப் பண்ணாமல் எப்படி கரெக்டாக லூப் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக எங்கன்னா இந்த அவுட்டர் பிளேட்லலாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி லூப் அப்ளை பண்ணாமல் அந்த ஓவர் லிங்க் இருக்குல்ல, இதுதான் அந்த லிங்க்னா இந்த ஓவர் லிங்க்லையும் ஓவர் ட்ராப் விடும். ஸோ ஓவர் ட்ராப் விட்டு முடிச்சிட்டுக்கு அப்புறமா லைக் 116 லிங்க்ஸ் கிட்ட இருக்கும். இந்த 116 லிங்க்ஸ்க்கும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி லூப் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டுக்கு அப்புறமா ஒரு துணி எடுத்து ஃபுல்லாக வைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து அது வைப் அவுட் ஆகிடும். ஸோ ஒன்லி அந்த ரோலரில் மட்டும்தான் லூப் அப்ளை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரைட் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் லூப் அப்ளை பண்ணாமல் நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து லூப் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ மார்னிங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி லூப் அப்ளை பண்ணிட்டு போனீங்க, தெர் இஸ் நோ யூஸ். ஸோ அந்த லிங்க்கில் போய் அது கொஞ்சமாச்சா அப்ளை ஆகும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் நைட்டே ப்ராப்பராக வந்து லூப் அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் தூங்க போங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் லூப் அப்ளை பண்ணிட்டுக்கப்புறமா எவ்ரி 200 to 250 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து திருப்பி நீங்கள் ரீலூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் செயின் வந்து 3500 கிலோமீட்டர்ஸ் to 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம செயினோட அனாட்டமி பார்த்தோம். ஸோ செயின் எப்படி ஓவர் லூப் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம கரெக்டாக லூப் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி செயின் வேரண்டர் ஆகியிருக்கா அதை எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக செயின் வந்து வேரண்டர் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூல் இருக்குங்க. ஸோ அந்த டூல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செயின் செக்கர் டூல் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜீவா கூப்பிட்றேன். டேய் ஜீவா, அந்த செயின் செக்கர் டூல் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாடா. One eternity later. என்னடா வேணும் இப்போ உடனே சொல்கிறேன். எல்லாமே முக்கியமாக எடுத்து விட்டுருக்கேன். உயர் அதிகாரியை மதிக்காம சரி ஓகே, என்ன சொல்கிறேன். சரி ஓகே, வாங்கிட்டு ஸோ இதுதான் அந்த பார்க் டூலோட செயின் செக்கர் டூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ செயின் இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இன்செர்ட் பண்ணிட்டா இதில் வந்து 0.75 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 0.5 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை 0.5 எதை ரெசம்பிள் பண்ணுறாங்கன்னா 50% போயிருக்கு. 0.75 பார்த்தீங்கன்னா 75% போயிருக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க. அது வந்து எதுக்காக பொதுவாக சொல்கிறாங்க, லைக் அப் டு சோரா குரூப் செட் வரைக்கும் இருக்கிற செயின்லாம் பார்த்தீங்கன்னா 0.75 இல்லை 1 அந்த கேட்டகரி போனாலே நீங்கள் கன்ஃபார்மாக வந்து செயின் மாற்றுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் கேசட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஐஎன் போகிறீங்க லைக் 105 இல்லை அல்டெக்ரா இல்லை டியூரைஸ் செயின்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா 0.5 வரும்போது நீங்கள் செயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் 0.75 வந்துச்சுன்னா நீங்கள் கேசட்டும் சேர்ந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த செயின் செக்கர் டூலை வந்துட்டு வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கனாலே ஸோ அப்பப்போ செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக 0.5% வரும்போது ப்ராப்பராக மாற்றிட்டிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்லேருந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி செக் பண்ணாமல் அப்படியே ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து 3500 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுவாங்க. ஒரு 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் அப் டு 6000 7000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஓட்டிட்டு அது கேஸ்ட்டும் சேர்ந்து போயிட்டு ஸோ ஒரு பெரிய அமௌண்ட். லைக் இதுவே சின்ன ஐ மீன் டயக்ரா கீழே இருக்குது இல்லை ஒரு ஃபோராக இருக்குன்னா உங்களுக்கு அவ்வளோ செலவாகாது, மேபி ஒரு 3000 முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து 105 அல்டெக்ரா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதுவே ஒரு 6000 7000 ருபீஸ் கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ மறக்காம இந்த டூல் வாங்கிக்கேன். இன்னும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா செயின் வேரண்டர் ஆகிடும், ஸோ அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் கேசட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ளெஜ் கேசட்டை யூஸ் பண்ணாமல் ஒரு மிடில் செக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, என் செக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரே ஒரு ஸ்பீடில் மட்டும் வச்சு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேசட்டில் இப்போ ஒரு 10 ஸ்பீட் கேசட் எடுத்திங்கன்னா அந்த 10 ஸ்பீட் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் மிடில் செக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு பல்லு மட்டும் தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே பல்லு தேயும் போது ஒரு டைம் எங்கிட்ட சர்வீஸ் வரும்போது செயின் வேரண்டர் ஆகிருந்துச்சுன்னா அந்த கேசட்டில் இருக்க ஒரு பல் மட்டும் மாற்ற முடியாது, மொத்தமாக தான் மாற்றணும். ஸோ அப்போ மொத்த செலவாக இருக்க முடியும். சரிங்க, ஒரு நிமிஷம் நான் கேசட் காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். டே ஜீவா, ஏதாவது காண்டாவான்னு நினைக்கிறேன், கூப்பிடும்போது என்ன பார்க்கலாம். 1 million zillion jillion dillion cotillion times later. உனக்கு என்ன பிரச்சனை, நிறைய கேட்கலாம் கேட்டேன் அப்படியே சொல்ல வேண்டியதான். சத்தமாக கூப்பிட ஆரம்பிட்டேன். சரிடா, நான் கூப்பிட மாட்டேன். ஸோ இது ஷிமானோ 10 ஸ்பீட் கேசட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த கேசட் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்ஷன்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இந்த மிடில் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் செக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா இவங்க இது மட்டுமே யூஸ் பண்ணி ஓட்டி என்ன ஆகும்னா இது மட்டும் தேஞ்சிடும். ஸோ தேஞ்சனால இது எல்லாமே ஒரே செட். ஸோ இது மாத்திரம் மொத்தமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதை தவிர்த்து இது மட்டும் சேஞ்ச் பண்ண சில பேர் கேட்பாங்க, இது மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ண கொடுக்க முடியுமா ப்ரோ, இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க பண்ண முடியாதுங்க, மொத்தமாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி கேசட்டை வந்து ப்ராப்பராக நம்ம வந்துட்டு வேலண்டார் வரும்போது லைக் 3500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கரெக்டாக மாற்றினீங்கன்னா இந்த கேசட் மாதிரி வந்து நீங்கள் ஒரு 12,000 to 15,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு தம் ரூல் மாரி ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக சொல்கிற ரூல் என்னென்னா இந்த ஒரு கேசட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புது செயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ஸோ ப்ராப்பராக லூப் பண்ணுங்கள், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கு செலவு கம்மியாக தான் இருக்கும், நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா விக்கி அண்ட் பரத் ப்ரோ, ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தப்பு பண்ணணும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணலாம், நிறைய அமௌண்ட்டும் சேவ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக செயின் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை மெயின்டைன் பண்ணாலே பாதி செலவு மேலே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்ரி டைம் சர்வீஸ் அப்போ நீங்கள் செயின் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சைக்கிள் ரிலேட்டடாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சைக்கிள் ரைட் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற நீங்களும் சைக்கிள் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக லைக் இருக்கோ அதுக்கு நாங்கள் சீக்கிரமாக எடுத்து வீடியோ பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல் அண்ட் see you on next video.